எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சந்தோஷமாகவே இருக்கேன். நேற்று வேறு மேட்ச் முடிஞ்சிச்சுல, ரொம்ப ஹாப்பி. என்ன போட்டு குஜிலி மஸ்து பண்ணிட்டீங்க போல 2 மேட்ச். அதாவது நான் இப்படி ஒரு மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா மும்பைனா கொஞ்சம் நல்ல ஒரு டீமு. அகைன் நம்ம வந்து அவங்ககிட்ட ஜெயிச்சிருக்கோம் 100 ரனில். ஸோ கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம். பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை. நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஜெயிப்பன் தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவோம். அப்படி கிடையாது. மும்பை மாதிரி ஒரு டீம் ரிவெஞ்ச் எடுக்க வருவாங்க, நாம் கொஞ்சம் என்னடா கஷ்டமாக இருக்குது போதும்னு நினச்சி பார்த்தா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு மேட்ச்சு. மும்பை நல்லா தான் ஆரம்பித்தாங்க, நல்லா தான் போனாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஃபினிஷ் சரியாக பண்ணல. லாஸ்ட் 10 ஓவருக்கு 69 ரன் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. ஹர்திக் பாண்டியாவும் சரியாக கனெக்ட் பண்ண முடியல. நான் கூட நினச்சோம் பிச்சு தான் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குன்னு பார்த்தா நம்ம பவுலர்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சரியாக ஆடல. இங்கே வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணார் ருத்ராஜ் கேக்வாட். வந்து 2 விக்கெட்ஸ் போனாலும் பவர் பிளேவில் நல்லா அடிச்சிட்டார் உருவில் பட்டேல். பட் 2 டவுன் 3 டவுனில் வந்து இவர் வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கார்த்திக் சர்மா. ஏன்னா அவருக்கு ரிதமே கிடைக்கல. இப்போ கரெக்டாக சிங்கிள் ரொட்டேட் பண்ணி ஒரு 50 அடிச்சிட்டாரு. நம்ம தலைவர் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வேறு பண்ணிட்டாரு. அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருப்பார். மேட்ச் ஃபினிஷிங் டைமில் வேறு அவர் இருந்தார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அவர் தான் ஃபினிஷ் பண்ணார். ஓகே, ஸோ நல்ல ஒரு மூவ். இப்போ தான் பாசிட்டிவாக ஆரம்பிக்குது. நல்ல காலம் எங்களுக்கு இப்போ தான் பிறகுது போல். பிறக்குது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த நல்ல காலம் மும்பை அடிச்சு தான் பிறக்கணுமா, ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் அடிச்சு நல்ல காலம் பிறக்காதான்னு கேட்குறாங்க. இல்லை, ஆர்சிபி கிரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு 10 ஓவர் நம்ம நல்லா தான் போட்டோம். அதுக்கடுத்து 10 ஓவர் டிம் டேவிட் மேட்சே மாற்றிட்டாரு. ஓகே, என்ன பண்ணுறது, அந்த பிச் அந்த மாதிரி. ஈவன் நம்மக்கிட்ட பவுலரை தாண்டி போய் நீங்கள் ஒரு மும்பை எடுத்துங்க 245. மும்ரா போல்ட் இருக்கிற டீமே அந்த 245 டிஃபெண்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் 10 ஓவர் நல்லா போட்டு அதுக்கடுத்து கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து சரியாக ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் ப்ரெஷரில் அப்படியே போயிட்டு ஒரு 205 கிட்ட போகணும். பட் அப்பயே எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. அவ்வளோ விக்கெட் 130க்கு 6 விக்கெட் போயும் 200 கிட்ட போனோன்னா ஒரு நல்ல டீம் தான். பட் கொஞ்சம் அந்த காம்பினேஷனில் கொஞ்சம் செட் ஆகிட்டு, ஏன்னா இந்த டீமில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சிஎஸ்கே டீம்லேயே அவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. புது பசங்க நிறைய பேர். ஸோ அது செட் ஆகணும். இப்போ பாருங்கள், உருவில் பட்டேல் புதுசாக வராங்க. திடீர்னு ராமகிருஷ்ணா கோஷ் வந்தார், அகில் ஹுசேன் உட்கார வச்சாங்க. ஸோ அவங்க ஒரு ட்ரை பண்ணுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ எப்போ ஒர்க் அவுட் ஆகலே நம்ம திட்டுறோம், ஒர்க் அவுட் ஆனால் நல்ல மூணு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே. இல்லை, எல்லாருக்கும் சொல்கிற ஒரு கருத்து என்னவா இருக்குன்னா, இப்போ மும்பை இந்தியன்ஸை 2 மேட்ச் தோத்துட்டீங்க, அவங்களே கட்ட கடைசி இருக்காங்க, ஏன் கட்ட கடைசி டீமில் இருக்கிறத மட்டும் அடிக்கிறீங்க, டாப்பில் பஞ்சாபை அடிக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்ல வருது? இல்லை உண்மைதான். பஞ்சாப் வந்து ஒரு பயங்கரமான டீம். ஒத்துக்கிறேன் ப்ரோ. பஞ்சாப் எங்க ஒரு 264 ரன் சேஸ் பண்ணணும். மற்ற டீமாக இருந்தால் ப்ரெஷரை ஃபீல் பண்ணுவான். இவங்க பவர் பிளேவிலே 116 அடிச்சிட்டாங்க பாருங்கள். ஒரு முடிவோடு இருக்காங்க, அடித்தால் அடி. இந்த டிஃபன்லாம் என்கிட்ட கிடையாது, ஒரு முடிவோடு ஆடுறாங்க. பிரியான் ஷாரியாவும் பிரபசிம்பனும் அவங்களோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து இப்போ ரொம்ப நல்ல மூவாக இருக்குது. லாஸ்ட் இயரே அவங்க நல்லா ஃபைனல் வந்தாங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. சரி, நம்மளோட பெட்டராக இருந்தால் பெட்டராக இருக்குன்னு ஒத்துக்கணும். நம்ம வந்து இதில் வந்து இல்லை நாங்கள் பெட்டர் டீம் சொல்கிறத விட அவங்க பெட்டராக இருக்காங்க இந்த சீசன். ஓகேங்களா, இதில் நம்ப முடியாது. 6 தான் எப்போ தோப்பா எப்போ ஜெயிப்பா தெரியல. நீங்கள் டெல்லி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, ரிசீவ் பார்த்தீங்களா நம்ம எடுத்துருக்கலாம், டெல்லி ஆஹா ஓஹோ நாங்கள். இன்றைக்கி டெல்லி வந்து ஜெயிச்சா தான் உண்டு இன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு இதுதான். பட் இதில் பஞ்சாப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆர்சிபியுமே வந்து அடிக்கலாம், அடிக்க முடியாதுலாம் கிடையாது அந்த டீமை. ஓகே, நல்ல காம்பினேஷன், நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அங்கே நீங்கள் ஆசல் விட்டு புவனேஸ்வரி அடிச்சிட்டிங்கன்னா அந்த டீம் அவ்வளோதான் படுத்துரும். இப்போது எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வினா, நேற்று நடந்த மேட்ச்சில் ரொம்ப சுவாரஸ்யமான இல்லை மேட்ச் இல்லை. 18 ஓவரில் போய் முடிக்கிறாரு ருத்ராஜ் அப்படின்னு. 14 ஓவரில் முடிக்கலாம், 15 ஓவரில் முடிச்சிருக்கலாம், ஏன் 18 ஓவர் வைக்க? இல்லை, அதான் சொல்கிறேன், அவங்க எப்போவுமே வந்து சிஎஸ்கே 180+ சேஸ் பண்ணது கிடையாது. சேசினாவே நம்ம ப்ரெஷர் தான். நமக்கு இப்போதைக்கு ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ரொம்ப கெட்ட வரும்போது தான் கரெக்ட் தான். நீங்கள் நினச்சாது முடிச்சு ரன் ரேட் ஏற்றிருக்கலாம். சப்போஸ் 3 விக்கெட் போயிட்டு நம்ம டீம் நம்ப முடியாது, டக்குனு கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. கார்த்திக் சர்மா முன்னாடி மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தூபே இருக்கார், தூபே நம்ப முடியாது, விட்டுருங்க. ப்ரீவியஸ்லி நான் நம்ப முடியாது, அவரும் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்கலாம் கொஞ்சம். ஒரு எனக்கு தெரிஞ்சு 17வது ஓவரில் முடிக்கலான்னு பார்த்தாங்க, அது 18வது ஓவர் போயிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறது, ஆக மொத்தம் ஜெயிச்சா போதும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற நிலைமைக்கு அது போதும். ஆமாம். டூபே பற்றி நேற்று இல்லை, தூபே வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாம் என்ன சொல்லிடுறீங்க, அடிச்சிடுறாரு, ஆற்றுல போட்டு அடிக்கிறாருங்க. அதை நான் கூட அடிப்பேங்க. நீங்கள் என்ன வேணால் அடிச்சிக்கலாம், எந்த பிளேயருக்கு அதை சொல்ல மாட்டேன். எனக்கான பால் ஸ்லாட்டில் இருந்தால் தான் நான் அடிப்பேன். இங்கே எல்லாருமே கிரிக்கெட் தான், எல்லாமே ஸ்லாட்டில் போட்டு அடிப்பாங்க. ஓகே, 2வது ஒரு கிரிக்கெட்டர்னா எல்லாமே பண்ணணும். அவர் 2வது ரன் ஓரத்துக்கு யோசிக்கிறாரா பார்த்தீங்களா, ஓடவே மாட்டார். ஃபீல்டிங்கில் அவர் கேட்ச் விட்டானாவே. அதுதான் சொல்கிறேன். நேற்று சேப்பா பக்கம் வந்திருந்தோம் ப்ரோ, எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் டூபே திட்டுறாங்க. இதே டூபே 2 வருஷம் முன்னாடி ஆறு சாமின்னு சொல்லி இருந்தீங்க. எஸ், இல்லை அதான் சொல்கிறேன், அடிக்கிறது வேறு. ஃபீல்டிங்கில் நீங்கள் ஒரு கேட்ச் விட்டால் ஒருத்தன் மேட்சே மாற்றிட்டு போயிடும். கரெக்டுங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று வில் ஜாக்ஸ் வந்து ஓகே கேட்ச் விட்டார்,
அடுத்த ஒரு 2 பால்ல சாம்சன் அவுட் ஆகிட்டார் திரும்பவும். ஒருவேளை அந்த விக்கெட் போகாமல் இருந்திருந்தா சாம்சன் எனக்கு தெரிஞ்சு 12 ஓவரில் மேட்ச் முடிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேட்ச் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்கலாம் டென்ஷன் தான் ப்ரோ ஆகும். ஏன்னா நம்மளாம் ஆடியன்ஸ் தான், காமன் பீப்புள் தான், நம்மளாம் ட்ரிகர் ஆகும். ஓகே. அந்த கேட்ச் எடுத்து அவ்வளோ ஈஸி நாங்கள் வந்து நீங்கள் அதை விடுங்க, சஃப்ராஸ் ஒரு 2 ஓவர் வந்து சப்ஸ்டியூட் நிற்கிறார் 100 பதிலாக என்ன கேட்ச் பிடிச்சார் பார்த்தீங்களா? ஸோ அஃப்ராஸுக்கு உடம்புக்கும் நீங்கள் தூபே உடம்புக்கு பாருங்கள். சஃப்ராஸ் ஹைட் கம்மி, தூபே விட ஹைட் கம்மி, வெயிட்டும் அதிகம். பட் நீங்கள் தூபே வாங்க செம ஃபிட்னஸாக இருக்கார். ஆனால் அவரால் முடியாது, சஃப்ராஸால் முடியுது. ஸோ மேபி அவருக்கு என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் 6 ப்ராக்டிஸ்லாம் விட்டுடுங்க, ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. இன்ஃபேக்ட் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் என்ன பேசுகிறோன்னா, சப்போஸ் தோனி வந்தால் நீங்கள் சஃப்ராஸ் உட்கார வைக்காதீங்க, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இவரை உட்கார வச்சுருங்க தூபேவை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அப்படி பார்த்து லெஃப்ட் ஹேண்டர் கம்மியாக ஆடது என்ன இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலான்றீங்களா? அப்படி தான் ப்ரோ அவர் பண்ணுறாரு. ஃபீல்டிங்கில் நான் வந்து பேட்டிங்கில் மட்டுமே குறை சொல்லலை, ஃபீல்டிங்கில் அப்செட் கொடுக்குறாரு. ஃபீல்டிங் இவ்வளோ போராக இருக்கக்கூடாது. நமக்கு தீக்ஷான ஒருத்தர் இருந்தார், அதே மாதிரி இப்போ இவர் வந்திருக்காரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வந்து தூபேவை பிடிக்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது. டீமை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் காப்பாற்றணும். அது சஃப்ராஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பான், சுற்றிட்டே இருப்பான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளை வந்து எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருந்த ஒருத்தனை எடுத்து போட்டோம். ஒரு பிளேயிங் லெவலில் இப்போ அடிக்கடிக்கு வர்றாரு. அவன் வந்து உள்ளே இருக்கிறதே அவன் வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாடி வச்சுதான் எனக்கு பிசிசி வந்து எனக்கு வந்து டெஸ்ட்டில் வாய்ப்பு கொடுக்கல சொல்கிறது அவனுக்குள்ள இன்னும் ஓடுது போல். பாஞ்சி பிடிக்கிறான் அந்த கேட்சை. நேற்று கூட சூப்பர் கேட்ச் தான், சூப்பரான கேட்ச் நேற்று பிடிச்சாரு. ஓகே. ஹர்திக் பாண்டியா பாவம் மனுஷன், போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இந்த பக்கம் நல்லா தான் பண்ணுறாரா இல்லை நல்லா பண்ணல? சிஎஸ்கே ஃபேனாக என்ன தோணுது? இல்லை எனக்கு வந்து பண்ணலங்க. ஹர்திக் பாண்டியாவோட வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு கேப்டனான பிறகு நான் வந்து இப்போ நேற்று நல்லா எடுத்துக்கங்க, சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் மற்ற பஞ்சாப் டீமாக இருக்கட்டும், சிஎஸ்கே கூட அதை பண்ணியிருக்காரு. நான் பஞ்சாப் டீம்கிட்ட கொண்டு போகிறேன், இல்லை ஒரு ஆர்சிபி டீம்கிட்ட கொண்டு போகிறேன். இப்போ ஒரு 3 விக்கெட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா உள்ள வராது. இந்த பிச்சில் ஒரு 190 200 அடிச்சிட்டா கண்டிப்பாக சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நான் வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா, அந்த ஃப்ளாட் ட்ராக் தான், அந்த ப்ரெஷர் 180 ப்ளஸ்னால் அடிக்க மாட்டோம், ஒரு 200 அப்படின்றது மைண்ட் செட்டில் ஹர்திக் பாண்டியா வச்சிருந்தாருன்னா ஒரு ருத்ர தாண்டவம் நேற்று ஆடி இருக்கணும். நீங்கள் என்ன தான் தடுத்து 23 பால் 18 கொண்டு போய் 160 எடுத்து போய் விட்டாலும் உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு முடிவு பண்ணி ஒரு அடித்து ஆடி இருக்கணும். அவர் வந்து டாட் பண்ண ப்ரெஷர் தான் ஆப்போனண்ட்டில் இருந்தவங்களாம் அவுட் ஆகிட்டு, இவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டு, ஈவன் போல்ட் வந்து ஒரு 6 அடிச்சு 159. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தப்பான ஆட்டம். 23 பாலுக்கு ஒரு 50 அடிச்சிருக்கணும், 18 அடிச்சிருக்கூடாது. மேட்ச் கைமீறி போயிடுச்சு. இந்த ரன் 10, நீங்கள் 14 ஓவரில் இருக்கீங்க, அங்கே ரன்னே இல்லை, இன்னும் ஒரு 70 ரன் வேணும், இன்னமும் நான் ரொட்டேட் தான் பண்ணுவேன் அப்படின்னா கஷ்டம். ஓகே. அது ஒரு தப்பான ஒரு இது பண்ணிட்டு. மற்றபடி அவர் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தது சூப்பர் மூவு. ஓகேங்களா? அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா 200 வச்சா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நினச்சிருப்பாரு. ஸோ அது ஒரு நல்ல மூவ் தான். அவர் புதுசாக பிளேயர்ஸை கொண்டு வரது, கசன் ஃபரை உள்ள கொண்டு வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு கசன் ஃபர், அதெல்லாம் அவர் தான் யோசிச்சிருப்பாரு. நல்ல மூவ் தான். இதுவே லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட் இருந்துச்சு. எதுக்கு தாகூரை வந்து நீங்கள் இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வந்தீங்க, எதுக்கு யூஸ் பண்ணலன்னு தெரியல. அண்ட் நீங்கள் ஏன் தீபக் சாகரை யூஸ் பண்ண மாட்டீங்க? உங்களை மாதிரி தான் நாங்களும் வச்சுருந்தோம். அவர் ஓவர் அடிப்பாங்க, ஆனால் பவர் பிளேவில் எங்களுக்கு வந்து நல்லா பண்ணுவார். ஏன்னா தோனி வந்து பாலை வாங்குவார், நக்கிள் பாலாக நல்லா போடுவார். அவர் நீங்கள் எப்படி அதை வாங்குறீங்கன்னு தெரியல. அந்த இடத்துல தான் ஹர்திக் பாண்டியா வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாரோ அப்படின்னு தோணுது. பாலை வாங்க மாட்டாரோ, நீ போடு கிடைக்கிட்டு எதிர்பார்க்குறாரான்னு தெரியல. ஓகே. இன்னொரு பேச்சு என்னவா இருக்குன்னா, ரோஹித் பெஞ்சில் ஃபிட்டாக தான் இருக்காரு, இன்ஜுரின்னு சொல்லிட்டு கன்சர்னில் உட்கார வைக்கிறாங்க. ஹர்திக் தான் இந்த முடிவு எடுக்கிறாரா, ஹர்திக் தான் ஆட விட மாட்டாரா, சூரியகுமாருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு ஹர்திக்கு, உள்ளுக்குள்ளே என்ன பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு? இல்லை இதுதான் வந்து இப்போது நீங்கள் சூரியகுமார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடுறேன், நம்ம ரோஹித் விட போகிறோம். ஒரு இந்தியன் கேப்டனை நீங்கள் வந்து உட்கார வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு இந்தியன் கேப்டனே உட்கார வச்சுட்டேன்ற மைண்ட் செட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு வரும். அண்ட் சூர்யாவுக்கு அது மிகப்பெரிய ஈகோ வரும். நான் ஃபார்ம் அவுட் தான், ஆனால் ஒரு இந்தியன், ஏன்னா அவர் ஃபைனலே 0 தான் விட்டார். ஆமாம். வாட் எவர் இட் இஸ், நான் ஒரு கேப்டன். அப்படி பார்த்தாலும் ஒரு கேப்டன் இருந்தால் ஒரு நல்ல பிளே இல்லை, அவனுக்கு பதிலாக பெஞ்சில் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுக்காக நீங்கள் வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அதான் சொல்கிறேன், ஒரு இந்தியன் கேப்டனாக இருக்கார். இதே இந்தியன் கேப்டனாக இல்லாமல் இருந்தால், பிளேயிங் லெவலில் இந்தியாவோட பிளேயிங் லெவலில் இருக்க ஒரு பிளேயராக இருந்தால் சூர்யா கண்டிப்பாக பெஞ்சுக்கு போயிருப்பார். இன்னமும் இந்தியன் கேப்டன்றதால தான் ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ருத்ராஜ் கைக்வாடுக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஏன் தோனி டக் அவுட்டில் கூட இல்லை, யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று சாம்சன் எனக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் இருக்குது, மற்றபடி எல்லாம் என்னோட ஜூனியர்ஸ் மாதிரி. தூபே கூட விட்டுருங்க. நான் சொன்னாங்க போகிறேன், இந்த பால் போட போகிறேன். நேற்று உருவில் பட்டியலுக்கு வந்து அந்த கேட்ச் கெட்ட வந்ததுக்கு டென்ஷன் ஆகிட்டார். உடனே அவதர போய்ட்டு அந்த தலையை கோதி ஒரு ஃபன்னாக பண்ணார். ஆனால் அது ஹர்திக் பாண்டியா ராபின் மின்ஸுக்கு பண்ணலையே, நீ ஏன் வேகமாக ஓடணும்னு கேட்குறாரு. கேட்டு அப்படியே போயிட்டார். திரும்ப சரி கொஞ்ச நேரம் வந்து நீ இந்த பக்கம் வா, இன்னொரு ஆளை தூக்கி அங்கே போகிறாரு. நீ ராபின் மின்ஸ்கிட்ட போய் பேசணும், ஏன்னா அவன் புதுசு ஐபிஎலுக்கு, இதெல்லாம் வந்து நீ வேகமாக ஓடணும், ட்ரை பண்ணி ஏதாவது காமனாக சொல்லிட்டு போகணும். அதை அங்கே விட்டுறாரு. அப்போ அந்த பிளேயரோட மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, ஒரு ஸ்கை கிட்ட போய் சொல்லலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம், இல்லை ரோஹித் அங்கே இருக்கக்கிட்ட சொல்லலாம். இல்லை நான் என்னது அந்த பால் 4 போகும் தான் நினச்சினா,
ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பிளேயர்ஸ்கிட்ட நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி தான். அண்ட் ரோஹித் கிட்ட வரேன் நான். இப்போ ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன இதில் வந்து அவங்க எம்ஐ ஃபேன்ஸ் கோச்சிங்கோட பரவாயில்ல, அவங்க வந்து அவரோட ஃபிட்னஸ் தான் பார்க்குறாங்க. இவர் வந்து ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அதனால தான் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணாங்க. நீ ரொம்ப அறிவாளியாக இருந்தால் நான் வந்து ஒரு எம்ஐ கேப்டன் தான், எனக்கு ரோஹித் 0 அடிக்கட்டும், ஃபீல்டிங்கில் சரியாக பண்ணாமல் இருக்கட்டும், ஆனால் ரோஹித்தோட பிரெயின் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் பிளேயிங்கில் ஆட வைப்பேன். எனக்கு தேவை ரோஹித்தோட பிரெயின் தான், பேட்டிங் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் கிடையாது. ஓகேங்களா? லாஸ்ட் இயர் கிட்ட இருக்க ஒரு ரோஹித்தை வந்து நீங்கள் இப்படி போன்றீங்க, ரோஹித் நானான்னு கேட்குறாரு. நீ தான் போனது வந்து எம்ஐ ஃபேன்ஸால் அங்கேருந்தே ஏற்றுக்க முடியும். அந்த ஃபோட்டோஸ் வந்து ரோஹித் இப்படி கேட்குறாரு, ஆமாம் நீ தான் போனீங்கன்னா இப்போ தோனி நீங்கள் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? எங்கால் தான் 10 பேர் இங்கேருந்து பார்ப்பார் சிம்மாசனத்தில் உட்காந்து. ஒரு கீப்பராக இருந்தவர் அப்படி தான் எங்களுக்கு தெரியும். ஒரு சிம்மாசனத்துலேருந்து ஒரு அரசன் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் போ அப்படி இப்படின்ட்டு. இதுவே ஒரு ரோஹித் அப்படி போக சொன்னது அவங்களுக்கு அங்கேயே ஒரு எம்ஐ ஃபேன்ஸ் பாதி உடச்சி தான் மேட்ச் பார்க்குறாங்க. ஈவன் தோ இங்கே தோனியே எழுந்தாலும் தோனி வச்ச மாதிரி தான் சட்டம் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அவர் இல்லை, டக் அவுட்டில் கூட இல்லை, ஆனால் தோனி. ஆனால் அங்கே ரோஹித் டக் அவுட்டில் இருந்தோம். நீங்கள் என்ன இன்புட் எடுத்துகிட்டு வரீங்க நான் கேட்குறேன். ஒரு ரோஹித் உள்ளே வரணுமே, ஒரு டக் அவுட்டில் உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் உள்ளே வந்து சொல்லிட்டோமே, அதை கூட அதிக் பண்ணி எடுக்காமல் என்ன பண்ண போகிறாரு? அவர் வெளியில இருந்து பேசதான் சரியாரு, என்ன சொல்லாரு காது கொடுத்து வாங்க மாட்டாரு. உங்கள் கை மீறி எல்லா மேட்சும் போயிட்டுருக்கு. ஒரு 245 எப்போ 245 ரன்னை மும்பைக்கு எதிராக ஒரு டீம் சேஸ் பண்ணுதோ அன்னைக்கே மும்பையாக இல்லை. இது வந்து பிளேயர்ஸ் ஆடுறாங்கன்றதெல்லாம் தாண்டி அந்த டீமுக்குள்ளே பல குளறுபடி. எல்லாருமே கேப்டன் ப்ரோ, எல்லாருமே நான் வச்சு சாப்பிட்டேன். சாண்டனர் கூட ஐயா நான் கூட தான் நியூசிலாந்து கேப்டன், ஃபைனல் வரைக்கும் போயிருந்தேன், எனக்கு தெரியும்னு சொல்லுவான். சூர்யா இந்தியா டீம் கேப்டன். அந்த மாதிரி எல்லாருமே கேப்டனாக தான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்குள்ளே நிறைய போயிட்டு இருக்கு போல. ஓகே, மும்பை விடுங்க, சிஎஸ்கே பக்கம் வருவோம். இந்த பக்கம் வருவோம். தோனி வச்சு ஸ்கேம் பண்ணிருக்காங்களா சிஎஸ்கே? அதாவது ஸ்கேம்ன்றது கிடையவே கிடையாது. எப்படி சொல்றீங்க ஸ்கேம் இல்லை? இன்ன வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ஆட போறாரு சொல்லவே இல்லை. இப்போ கூட நேற்று அந்த வீடியோவில் போட்டாங்க, டெல்லிக்கு எதிராக கிளம்பிருக்கிறதா தோனி. யார் சொன்னா? அவங்களுக்கு மைக்கேல் லெஸி சொன்னாரா? எப்போ சொன்னாரு? இவங்களே சொல்லிக்க வேண்டியதா. யாரும் சொல்லலை ப்ரோ. நான் எத்தனை மேட்ச் வர்றேன்ல, அவரும் வர்றாருல, நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் தோனி ஆடுவார் எங்களுக்கு தெரியவே, அதாவது வைக்கதே கிடையாது. இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, நான் சேப்பா பக்கம் வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க தோனிக்காக தான் ஆட வந்தேன், தோனி ஆடலன்னு மனசு அப்செட்டாக இருக்குது, மேட்ச் ஜெயிச்சா. அதுக்கு தான் நாங்கள் சில பேருக்கு டிக்கெட் என்கிட்ட எதனா எக்ஸ்ட்ரா டிக்கெட் புக் பண்ணால் நாங்கள் கொடுக்கதே கிடையாது. ஒருத்தர ஒரு கோவப்பட்டேன், ப்ரோ டிக்கெட் வேணும் வாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ தோனி ஆடுவாரா? தோனி ஆனதான் வருவியா? அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் கிடையாது போ. இல்லை ப்ரோ, ஜென்ரலைஸாக நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ கிரிக்கெட்டாக பார்த்து ரசிக்கிறவங்கள மாதிரி ஆட்களாக இருக்கட்டும், சரி நம்மளும் பார்க்குறோம். ஜென்ரலைஸாக சேப்பாக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரி வராங்க ப்ரோ. உண்மை. கிரிக்கெட் பார்க்க வரல, தோனி ஆடுறாரா, கத்தனோமா, கையில் ஒரு விஷயம் இருக்கா, ஊதுனோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது இந்த ஜென்ரலைஸ் ஏன்னா ஒரு பயங்கரமான ஹீரோயிசம் அவர் காட்டியிருக்காரு. ஓகேங்களா? அது காட்டியிருக்காரு, இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள். இல்லைன்னு சொல்ல, அவர் ஒரு ஹீரோ. நீங்கள் வந்து ஒரு படத்தை ஒருத்தர் பண்ணுறதை தாண்டி நிஜத்தில் அவர் பண்ணியிருக்காரு. எத்தனையோ முடிக்க முடியாத மேட்ச் எல்லாம் முடிச்சிருக்காரு. 23 விக்கெட் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா இருந்தப்போ எங்கால் பேட் விக்கெட் வந்து எல்லாம் க்ரீஸ் உள்ள ஆடி அவுட் ஆனான். எங்கால் மட்டும் தான் க்ரீஸை விட்டு 2 ஸ்டெப்பு வெளியே நின்னான். ஏன்னா பால் அந்த அளவுக்கு வருதுன்ட்டு ஆடி 100 ரன்னு கரை சேர்த்தார் ஸ்ரீலங்கா கூட. இல்லைன்னா நாமளும் ஒரு 40-35 ஆல் அவுட் ஆகிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி எத்தனையோ மேட்ச் அவர் வந்து கரை சேர்த்துருக்காரு. அகைன்ஸ்ட் பிரைம் ஆஸ்திரேலியா கூட வந்து 100க்கு வந்து 6 விக்கெட் 7 விக்கெட் இருக்கிறப்ப நின்று ஒரு 300-250 சென்ச்சுரி அடிப்பார். ஃபாக்னர் ஓவர்லாம் செம்மடி அடிப்பார். அந்த மாதிரி ஒரு இவன் வந்து எப்போ இவனுக்கு மட்டும் அந்த ஃபினிஷிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அகைன் அவரோட கடைசி கட்டத்தில் இருக்கார். இந்த மனுஷன் இன்னொருத்தரவு நீங்கள் எதுலையுமே பார்க்க முடியாது. இவர் சிம்பிளாக சிஎஸ்கே உள்ள டக் அவுட்டில் கூட உட்கார மாட்டார். ஐ மீன் அடுத்த வருஷம் ரிட்டையர் தான் சொல்கிறேன். ஓகே சொல்கிறேன். எங்களோட என்னன்னா போயிட்டு ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் உட்காந்துட்டு அவர் ஸ்ட்ராபெரி விவசாயம் பண்ணுவார். இதுக்கு தவிர நாங்கள் கிரிக்கெட்டில் பார்க்க முடியாது, டைம் ட்ராவல் தான் பண்ணணும். அப்போ என்னென்னா எங்களுக்கு பசங்களுக்குள்ள ரொம்ப விரக்தி என்னென்னா அந்த ஹீரோயிசத்தை ஒருத்தர பார்த்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆளுனாலும் திரும்ப தோனியை திட்டு போவாங்க எங்கள் ஆளுங்க. நான் உட்பட என்ன இவரு டுக்குன்னு ஆடிட்டு இருக்காரு. அது அப்செட் தான். அதனால ஹீரோ விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவோட ஒரு படம் ஃப்ளாப் ஆகும், இன்னொரு படம் ஹிட் ஆகும். ஹிட்டான படத்தை நினச்சிக்கிட்டு திரும்ப வர வேண்டியதான் இந்த படம் நல்லா இருக்குன்னு. அந்த கதை தான் பசங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தோனின்னு. பட் எனக்கு என்னவோ 1 more yearன்னு தோணுது. வாய்ப்பு இருக்கு. ஏங்க எங்களுக்கு அவர் தாங்க ராஜா. ஆடட்டமே அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்கட்டுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, ஆடுவார். உடம்புல பிரச்சனைங்க. நாங்கள் அடுத்த வருஷம் ஒரு மென்டாராக கூட இருக்கட்டுங்க, வந்து டக் அவுட்டில் உட்காந்து. அவருக்கு வந்து பிளேயர் எடுத்தனால தான் உள்ளே உட்காரல. நீங்கள் அவர் டக் அவுட்டில் உட்காந்தா நேற்று ஒன்றும் இல்லை, ரோஹித் சர்மா மும்பை படுதோல்வி அடைகிற நிலையில் இருக்காங்க. அந்த நிலையில் இருக்காங்க. ரோஹித் சர்மா கேமராவை காட்டுறாங்க 17வது ஓவர். ஏன் அவ்வளோ நேரம் பெருசாக காட்டல? ஒரே கத்து எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஓகே உங்களுக்கான ஆறுதல் கிடைத்தது, அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. இதுவே தோனி ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் தோனியே காட்டிட்டு இருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லை மேபி அதனால கூட இப்போ சென்னை சேப்பாக் மேட்சோட
டிக்கெட்டோட சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கிறன்ற மாதிரி தான். டிக்கெட்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க. தோனி ஆடும் போதெல்லாம் அது கிடையாது. 10,000 20,000 வரைக்கும் போயிடுச்சு. இன்னும் அதோட அந்த ஃபேனட்டிக் மூமெண்ட்ன்றது இன்னும் ரொம்ப கம்மியாயிட்டே போகும்ல. ஐபிஎல்லோட வியூவர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாகும். தோனியால ஐபிஎல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிசிசிக்கே கவலை தான். தோனியால் தான் ஐபிஎல்ன்றது. ஏன்னா அவர் அந்த இவரே சொல்லியிருக்காரு ஒரு இதுவில், சிஎஸ்கே கப்பு வாங்கினா எங்களோட ரெவென்யூ வேறு, வாங்கலாம் எங்களோட ரெவென்யூ வேறு. அண்ட் அகைன் ரொம்ப போராடினா ரொம்ப மட்டத்துக்கு போகுது எங்கள் ரெவென்யூன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தோனி ஒரு ஐக்கான். அது ஏன் அப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு வாங்கினார் 2007 இந்தியாக்காக சொல்கிறேன். அண்ட் 2008 இனாகரேஷன் ஐபிஎல்ல ஃபைனல் கூட்டு போயிட்டார். அகைன் அடுத்த டெக்கான் சார்ஜர்ஸ் கூட செமிஃபைனலில் தோக்குறோம். ஆனால் செமிஃபைனல் உடனே அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிக்கிறார் 2010. உடனே 2011 வேர்ல்ட் கப் அங்கே ஒரு டைட்டில் வேர்ல்ட் கப் அடிச்சுட்டு டைட்டில் அடிக்கிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி ஒரு சர்டன் 3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5-6 கப் உடனே அதிலே சிஎல் T20 அடிக்கிறோம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அடிச்சு அந்த லீக்கு வந்து ஒரு பயங்கர இது கொடுத்தாரு. அதனால தான் அந்த டைமில் ஃபேன் போல் பண்ணுங்க சொல்லிட்டு இப்போ கேட்குற மாதிரி இப்போ கேட்டால் ஃபுல்லாக எல்லோ இருக்கும். அந்த டாட்டு வச்சா தான் அது அதர் டீமாக இருக்கும். ஏதாவது ஒரு கலரில் ஒரு டாட்டு ரெட்டில் வச்சா அது ஆர்சிபி. அவ்வளோதான் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஐபிஎல் கிரேஸ் கொடுத்துட்டாரு. அது அப்படியே மொமெண்டம் பிக் பண்ணார். எப்போ அது இன்னமும் பீக்கில் போச்சு ஐபிஎல்னால், சிஎஸ்கேவே இல்லை பேன் பண்ணிட்டாங்க 16-17 காலி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம் கொண்டாடினாங்க. சிஎஸ்கே இல்லை, இவங்களும் புனே போய் ஆடினார். அங்கே வந்து கொனேகா வந்து இப்போ கொஞ்சம் இதுவாகிட்டு அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி பல பிரச்சனைகள், தோனி ஓவர் சிஎஸ்கே ஓவர் நினைக்கிறப்ப 18 கம்பேக்கு எடுத்தவங்கலாம் கொஞ்சம் ஏஜ்டான பீப்புள், ராயுடு அந்த மாதிரி உத்தப்பா, இது வந்து ஒரு டேடி ஆர்மின்னு சொல்லி அச்சம் கப்பு ஐபிஎல் பீக்கு கொடுத்தா ஐபிஎலுக்கு ஒரு உயிர். நீங்கள் போடுங்க, தப்பே இல்லை, நீங்கள் எடுத்து பாருங்கள். இதான் உண்மை. ஐபிஎல் செத்து போச்சு. யாரா இவன் பேனு கலாயிச்சிட்டோம், டேடி சார்பின்னு சொல்லிட்டோம். இவன் பிளே ஆஃப் போக மாட்டான்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க டைமில் கமெண்டேட்டர் எல்லாருமே, அனலிஸ்ட் எல்லாமே. ஆனால் இவன் கப்படிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இதான் நாங்கள் அடுத்த வருஷம் திரும்ப சரியா இல்லை, நாங்கள் சொன்னல டேடி சார்மி ஆட மாட்டான்னு திரும்ப அடிக்கிற 21 கப்பு. திரும்ப 23 பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா 2 பாலுக்கு 10 ஜடேஜா கொடுத்த ஃபினிஷிங் எல்லாமே சினிமாங்க. இதெல்லாம் மற்ற டீம் பண்ண முடியாது. கப்பு அடிக்கலாம். நாங்களும் ஒரு ரன்ல மும்பை கூட தோற்றுருக்கோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதே மும்பை கூட 2010 சச்சினை ஃபைனலில் தோக்கடிச்சோம். நாங்கள் தான் தோக்கடிச்சோம். அதுக்கடுத்து அவங்க அடுத்த வாரிசு ஹர்பஜனை உருவாக்குறாங்க. 12 நாங்கள் தான் போட்டோம். 14 செமிஃபைனலில் யார் போட்டது? அதே ரோஹித் சர்மா கேப்டன் இருக்கும்போது எலிமினேட்டர் நாங்கள் தான் போட்டதுன்னா நாங்களும் 4 தடவை அவங்களை எலிமினேட் பண்ணியிருக்கோம். எத்தனை தடவை உள்ளே வர முடியாமல் எலிமினேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 6 ஃபைனல், நாங்கள் 10 ஃபைனல். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை ஃபைனல், சிஎஸ்கே ஃபைனல் போயிடுவா அப்படின்னு ஒரு இதுவாகவே வந்துருச்சு. அப்படிலாம் இந்த ஒரு டீம் தான். ஓகேங்களா? நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தர் இஸ் நோ ஸ்கேம். அந்த ஹைப் இன்னும் எங்களுக்கு குறையில. நீங்கள் இவ்வளோ ஹைப் கொடுத்து வச்சிருக்கீங்க, மற்ற டீமுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளோ ஹைப். ஓகேங்களா? அந்த ஹைப்புக்காகவே ருத்ராஜ் இன்னும் நல்லா ஆடிட்டுருக்காரு. இப்போ திரும்ப அந்த டீம் அப்படியே திரும்புது பாருங்கள். இப்போவும் பாருங்கள், நாங்கள் இந்த மேட்ச் தோற்று தான் ஹோப் விட்டுருப்போம். ஆனால் தோகலையே. எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரி இல்லை, கஷ்டப்பட்டு இது பண்ண மாதிரி இல்லை, அசால்ட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு மேட்ச். இது நம்ம சிஎஸ்கேவா புரிஞ்சிக்கலாமா, புரிஞ்சிக்க முடியலானே தெரியல எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் கெத்து. நீங்கள் எம்ஐயோட பாருங்கள், 21க்கு 21 ஈக்குவல் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 8 மேட்ச்சில் நாங்கள் தான் 7 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஸோ எல்லாமே எம்ஐயும் டாமினேட் பண்ணியிருக்கோம். இந்த கஷ்ட காலத்துலேயும் எம்ஐயை டாமினேட் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஒத்துக்கணும், எம்ஐயும் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் அவங்களும் போராதான் இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைன்றது நம்ம பேசியிருக்கோம். பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்றைக்குமே சிஎஸ்கே டாமினேட் பண்ணுறதுனால தான் இந்த ஐபிஎல்ல நாங்கள் இன்னும் பண்ணிக்கிறோம். ஓகே, சிஎஸ்கேவோட ஃபேன்ஸ் பற்றி பேசலாம் ப்ரோ. ஒரு பிளேயர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சீசனை எடுத்து பார்ப்பேன். கார்த்திக் சர்மா ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் ஆட விட்டாங்க. அவனால் எதுக்கு டீமில் தேவையில்லை, 14 கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நேற்று மேட்ச் நல்லா ஆடினாங்க, உடனே கார்த்திக் சர்மாவை தூக்கி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு பிளேயர் நல்லா ஆடலைன்னா அவனை போட்டு திட்டுறீங்க, ஒரு பிளேயர் நல்லா ஆடினா அவனை போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. இது வே ஆஃப் செலிப்ரேஷனாக இருக்கட்டும். என்ன அது? இதுதான் சொல்கிறேன்ல, அந்த பீப்புளோட மைண்ட் செட் தான். டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். இப்போ என்ன எப்போ ரிவ்யூ நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நீங்கள் கார்த்திக் சர்மாவுக்கு மட்டும் ஏன் விட்டு என்ன கேட்பாங்க. கார்த்திக் சர்மா ஒரு நியூ பர்சன், ஒரு சின்ன இதுலேருந்து வந்தவன். நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்ஆரோட எந்த சுச்சுவேஷன் ஆட விட்டீங்க, ஆர்சிபி கூட எந்த மேட்ச் சுச்சுவேஷனில் ஆட விட்டீங்க. அதுக்கு ஒவ்வொரு மேட்சுமே அவன் ப்ரெஷரான சுச்சுவேஷன். ஓகே, சில மேட்ச்லாம் வந்து நல்லா ஆடி இருக்கணும், ஆடல, பட் அவனுக்குள்ள அந்த ப்ரெஷர். அதுக்கு தான் ஒரு டாக்டிக்கல் மூவ். இன்றைக்கி ஆஷனா, நான் நேற்று பேசினேன், இன்றைக்கி ஆஷனாக பேசியிருக்கேன். நான் வந்து ஆஷனாவோட பிகர்னு சொல்லலை, பட் எல்லாரோட தாட் அதான் சொல்ல வரேன். மூவ் பண்ணாங்க பாருங்கள், டக்குன்னு 2 டவுனா 3 டவுனா, நீ 2 விக்கெட் போனதுக்கு வந்தார். ஓகே, இறக்கி விடுங்க. வந்து இந்த டைமில் வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். வேறு எதுவும் பெருசாலாம் வந்து ப்ரெஷர் கிடையாது. 30 பாலுக்கு 80 அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொட்டேட் பண்ணட்டும். அவங்க 50 ஒரு 40+, 30+ அடித்தாவே அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்குன்னு சொன்னோம். கரெக்டாக ருத்ராஜ் நினச்சிருப்பார். கரெக்டாக அது போச்சு. இப்போ ஒரு பெரிய ஹோப், நல்லா பண்ணுவார், நல்லா டச்சில் வராரு. ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேவை பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பார்க்குறேன். கார்த்திக் சர்மாவை இந்த ஊர் உலகம் பார்க்கும். எழுதி வச்சுக்க. இது வந்து என்றைக்குமே போகாது. அவங்ககிட்ட அந்த கிளாஸ் இருக்குது.
ஓகேங்களா. ஆனால் ப்ரெஷரு இவ்வளோ பெரிய க்ரௌடா என்னடா அந்த ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. பிரசாந்த் வீருக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லை, பட் இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே. ஆமாம், அது அவங்களோட சொந்த கோச்சே சொல்லியிருக்காரு. அவரோட ஃபைனல் செலிப்ரேஷன் பார்க்கும்போது தோனி ஸ்டைல தோனி ஸ்டைலில் பண்ணால் ஒரு இன்ஸ்பிரேஷன். தோனி மாதிரி பார்க்குறீங்களா கார்த்திக் சார்? நாங்கள் பார்க்கல, பட் அவருக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வர்றாரு. ஓகே, செலிப்ரேஷன் எங்களுக்கே ஷாக் தான். ஏன்னா அவர் எந்த ஒரு இதுலையும் ரிவீல் பண்ணல. சரி, இவங்களுக்கு எல்லாருமே வந்து தோனியோட மென்டார்ஷிப் கிடைக்க போது தான் நினைப்பாங்க. இப்போ ஒரு கார்த்திக் சர்மா உள்ளே வராருன்னா நம்ம அந்த டீமில் இருக்க மாட்டோம் தாண்டி தோனி கிட்ட என்ன கற்றுட்டு போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் கெவின் பீட்டர்சன் சொல்கிறாரு, நான் ஒரு போர் ஃபார்மில் இருக்கிறப்ப இப்போ ரீசெண்ட் டேஸில் 4 நாள் முன்னாடி சொன்னார், நான் போயிட்டு தோனி வந்து கேட்கலாமா வேணாமா, ஈகோ அவர் எனக்கும் இருக்கும், ஏன்னா நானும் ஒரு சரிசமான பேட்ஸ்மேன். சரி, ஓகே, பட் இருந்தாலும் அவருக்குள்ளே அந்த காம்னஸ் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட இல்லை. அவர் நிம்மதியாக தூங்குறா, நம்ம தூங்க மாட்டோம். போய் கேட்கலான்னு கேட்ட பிறகு அவர் சொன்னார், நான் பார்த்த அனலிஸ்ட்டில் உங்கள் டீமில் என்ன பிரச்சனை, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை, இதெல்லாம் சேர்த்து சொன்னது யாருன்னா பீட்டா சொல்கிறார். நான் ப்ரெஷரில் இருக்க ஒரு பிளேயிங் லெவல் எடுக்க முடியாது, நான் சொல்லிட்டு தோனி கிட்ட போகிறேன். அவர் அசால்ட்டாக அனலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் ஒரு இதுதான். ஏன்னா அவர் ஃபேப் டூப்ளஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ ஸ்மித்து கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அண்ட் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. தோனி பற்றி அவர் சொல்கிறார், கெவின் பீட்டர்சன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ பீட்டர்சன் சொன்னதான் பீடா கிட்டது அந்த மாதிரி ஒரு இதுதான். ஓகே. ஸோ கார்த்திக் சர்மா ஆல்வேஸ் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, ஃபியூச்சர் தாங்க. நேற்று மேட்ச்சில் அகில் ஹுசைன் வந்து 4 மேட்ச் நல்லா போட்டார். எதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தாங்க பிரசாந்த் வீர உள்ளே கொண்டு வருது? பேட்டிங் லைன் அப் டெத்துக்கு. ஓகேங்களா, ஓரளவுக்கு அதே இதுதான் இவர் போட போகிறாரு. ஓகே, பட் ரன்னு கொடுத்துட்டா விடுங்க, அது நடக்கலாம். பேட்டிங் நேற்று எங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஹோப்னா, ஓகே மும்பை வந்து ஒரு 12 ஓவர் இருக்கும்போது 10 ஓவர் இருக்கும்போது 92 அந்த மாதிரி இருந்தால ஓகே 200 அடித்தாலும் நீங்கள் எண்ணி பார்த்தா 9 பிளேயர் இருக்காங்க நம்மகிட்ட. நீங்கள் எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2 பேர் தான் ஆட மாட்டாங்க. அன்சுல் கம்போஸ் 150 ஆயிடுவார்னு வச்சுங்களேன், பட் விட்டுடுங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளேயர்ஸ். அப்போ அவ்வளோ டெப்த்தாக இருக்கிறப்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஷாட்டுக்கு போகலாம். இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம ஆடி இருந்தோம்னா மேபி மாறி இருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. ஓகே. இது சேசிங்னு வரும்போது தான் அப்படியே மாற்றிட்டாங்க. டிசி வந்து 75க்கு ஆல் அவுட் ஆனாங்க. எல்லா டீமும் வேண்டிட்டு இருக்கிறது 49க்கு ஆல் அவுட் ஆகக்கூடாதுன்னு, ஆர்சிபியோட ரெக்கார்டை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆர்சிபி 49, அதை இன்னும் அந்த ட்ரேட்மார்க்காக இருக்கு, அந்த ரெக்கார்டை யார் உடைய இல்லை. இப்போ வந்து எனக்கே 8 6 விக்கெட் இருக்கும்போது எனக்கு எத்தனை மெசேஜ்னு ஒன்று சொன்னால் புரியாது. நீ கால்ரா இன்னைக்கு, அப்போ எனக்கே என்ன வரும், வெறுப்பாயிடுது எனக்கு. வெறுங்க அவ்வளோதான், செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் செலிப்ரேட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ அது என்னன்னா இவங்க அந்தளவுக்கு வம்பு இழுத்து வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல இல்லை. பட் நீங்கள் என்ன சொல்லிட்டு போயிடுங்க, ஏகநாதன் ஏமாந்தான் 49 கத்தினான்ட்டு. அது கத்தந்துக்கான ரீசன் அப்புறம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். டெல்லியில் க்ரௌடு பார்த்தீங்கன்னா அவங்க தோக்க போகிறேன், ஏன்னா நீ ஏன் கேவலம் ஆடிட்டு இருக்க, 49 கிராஸ் பண்ணோன்னு அவன் ஒரு டான்ஸ் ஆடுறோம். ஓகேங்களா, அவனுக்குள்ள ஒரு செலிப்ரேஷனு. அது நம்ம என்ன சொல்கிறது, இவங்க அந்தளவுக்கு வம்பு இழுத்துருக்காங்க போல் எல்லாருக்கிட்டையுமே. ஓகேங்களா, ஈவன் அதை சொல்லக்கூடாது, ஜிடி மேட்ச் முடிஞ்சு அந்த ஜிடியோட ஃப்ளெக்ஸ்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஃபேக்காக உண்மையாக தெரியல. இந்த மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்க அந்தளவுக்கு வம்பு எடுத்துருக்காங்க போல், அதனால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். நான் மட்டுமா வம்பு இழுக்கிறேன், என்கிட்ட வர்றாங்க, நான் இழுக்கிறேன், அவ்வளோதான். அதுதான் ப்ரோ. ஓகே. பொதுவாக அந்த மேட்ச் எடுத்து பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு மும்பைக்கு தான் கோல்டு வார்ன்றது தெரியும். இப்போ ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி கோல்டு வார் போயிட்டுருக்கு. என்ன உங்களுக்கும் சிஎஸ்கே ஆர்சிபி ஃபேனுக்கு தான் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தோம். இது என்ன பிரச்சனைனா, நேற்று நீங்கள் அவ்வளோ எம்ஐ ஃபேனாகலாம் வந்து மேட்ச் முடிஞ்சவொடனே அவர் கேரளாவிலேருந்து வந்தார். அவர் எங்கிட்ட சொன்னார், இது பாருங்கள் இவர் நல்லா ஆடுவார். நான் அவர்கிட்ட சொன்னேன் கசன் ஃபார் விக்கெட் எடுப்பார் பாருங்கன்னு. அதுக்கப்புறம் கசன் ஃபார் விக்கெட் எடுத்தார். பும்ரா விக்கெட் எடுப்பார்னு சொன்னேன், விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த மாதிரி பரஸ்பரமாக பேசிக்கிட்டோம். அடுத்த மேட்ச் முடிஞ்சவொடனே அவர் கை நீட்டா, நானும் கை நீட்டினேன், ஹக் பண்ணிக்கிட்டோம். அவர் எந்த ஊரோ நான் எந்த ஊரோ அத்தோட மறக்க போகிறோம். பட் அவர் மேட்ச்சை ரசித்த விதம் இருக்குல்ல. ஆனால் நான் இங்கே என்ன பார்க்குறேன்னா, வேற இங்கே சில ஆசை ஃபேன்ஸ் அதுக்கு வந்து வீடியோ வெளியே வந்துச்சு, தைரியமாக சொல்லிக்கலாம், ஸ்டேடியம் உள்ள. இது உங்கள் மேட்சாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற ஒரு மேட்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டேடியம் உள்ளே இந்த அட்ராசிட்டி நடக்குது. காதில் விசில் அடிக்குது, இன்னொருத்தங்க காதில் விசில் அடிக்குது, மூஞ்சில் விசில் அடிக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அது ஒரு வீடியோவே வந்துச்சு. இந்த மாதிரி ஹியூமிலேஷன் பண்ணலான்னு எங்களை வந்தாங்க. அது அகைன்ஸ்ட் டெல்லி கூட. ஏன்னா டெல்லி கிட்ட நாங்கள் அடிச்சு 192 தான். அந்த டைமில் நாங்கள் எல்லா ரன்னும் வந்து அசால்ட்டாக கூட சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 190 அசால்ட்டாக டெல்லி சேஸ் பண்ணு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. பட் போக பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையாக மாறுற மாதிரி இருந்துச்சு. பட் நாங்கள் அதெல்லாம் இன்வால்வ் ஆகலை. என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை டாமினேட் பண்ணுறாங்க பவுலிங்கில். அந்த பசங்க அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்து 2 பேர் நிற்கிற வீடியோ அப்படியே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் மேட்ச் தூக்கி கொடி காட்டுறது, அது எங்கள் டீமே இங்கே நாரிட்டுருக்கு, நாங்களே சரியா இல்லை. நீ அப்போ வந்து தேவையில்லாத பண்ணுறதால தான் இங்கே தேவையில்லாத நீ பண்ணுறது பிரச்சனையே. இங்கே நீ தேவையில்லாத பண்ணுறது தான். வந்தியா மேட்ச் என்ஜாய் பண்ணு, 2 பக்கம் கைத்தட்டு. ஏன்னா நீ பொதுவாக வந்திருக்க, நீ தோற்று நான் பார்க்கணும் வந்தால் என்ன இப்போ என்ன, நீ அவ்வளோ பழிவாங்க என்ன பண்ண போகிறேன், அவ்வளோ உண்மை என்ன. ஆனால் நான் அப்போல்லாம் எனக்கு சிஎஸ்கே மேட்ச்சுக்கே காசு எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன், நான் எந்த ஒரு மேட்ச் போய் பார்க்க போகிறேன். இல்லை எல்லாரும் கேள்வி என்ன, ஏன்னா அதை மட்டும் டெய்லி எல்லா மேட்சும் பார்க்க போகிறேன், காசு எங்கிறது அது. நல்லா ஆடு மாடு மேட்ச் படிக்க வச்சார் எங்கள் அப்பா. நல்ல கம்பெனியில் கேம்பஸில் கிளியர் பண்ணேன், நல்ல சம்பளம் வாங்குறேன், சொந்த காசு ப்ரோ, போய் பார்க்குறோம். வந்து 9 தான் நீங்கள் வந்து கேட்கணும்.
எப்படியா இந்த ஆள் படிக்க வச்சுன்னு அதெல்லாம் நல்லா படித்தேன். எப்போ பெருமையாக சொல்லிப்பேன். எங்கள் நைனா வந்து எனக்கு எந்த கெட்ட பழமும் கற்றுக்காதனாரு கற்றுக்கல. ஓகேங்களா, எந்த இதுவும் கிடையாது. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். 12th நல்லா மார்க் எடுத்துட்டேன். பிரத்யூஷாலும் நல்லா சீட்டு கிடச்சிச்சு. கேம்பஸில் கிளியர் பண்ணிட்டேன், முடிஞ்சு போச்சு. கேம்பஸில் கிளியர் பண்ணதுக்கே நான் தனியாக வீடியோ போடுவேன். நான் எப்படி கேம்பஸ் கிளியர் இந்த இந்தியாவிலே எவ்வளோ பண்ணியிருக்க மாட்டேன். நான் டைரெக்டாக ஓப்பனாக பேசினேன். அது தமிழ் மீடியம் வர்சஸ் இங்கிலீஷ் மீடியம் அந்த கம்பாரிசன் போயிடுச்சு. ஓகே, உங்கள் இங்கிலீஷ் கஷ்டமாக இருக்குன்னாரு. அது நீங்கள் வேணால் போடுவீங்கன்னு தெரியல. அதுக்கு நான் தனி வீடியோ வேணால் கொடுக்குறேன். நான் ஓப்பனாக சொன்னேன், ஹவு கேன் யூ கம்பேர்? ஒரு சிபிஎஸ்சி 12 வருஷமாக படிச்சிருப்பான், அவன் கூட நீங்கள் எப்படி ஒரு 12 வருஷம் தமிழ் மீடியம் படிச்ச இங்கிலீஷை வந்து கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த சொசைட்டி தான் கேள்வி கேட்கணுன்னு அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீ என் கூட கம்பெனி கிட்டார். நிஜமா நான் எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே வந்து சொந்த காசு தான் ப்ரோ. சூப்பர், சிறப்பு. இப்போ ஒரு சின்ன பிளைண்ட் ரேங்கிங் ஒன்று பண்ண போகிறோம். 2 பிளைண்ட் ரேங்கிங் ஆட போகிறோம். முதல் பிளைண்ட் ரேங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட ஆல் டைம் ஃபேவரட் பிளேயர்ஸ் ஒரு 10 பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் என்னோட லிஸ்ட்டில் இருந்து. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன ரேங்க் கொடுக்க போகிறீங்க? ஆல் டைம். ஓகே. சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா 2. ரவீந்திர ஜடேஜா. தலைவனை 3ல் வச்சுக்கோங்க. 3. ஷுவரா? ஷுவர். நீங்கள் வாங்க, அடுத்தடுத்த பிளேயர் யாரும் தெரியலையே. டுவேன் பிராவோ. ஐயா தலைவர் 4. நீங்கள் அப்படியே சொல்கிறேன். இன்னும் வரிசையாக இல்லை கொடுக்கல. கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது அப்படி தான் இருக்குது. ஓகே. ருத்ராஜ் கைக்வாட். ருத்ராஜ் கைக்வாடா? நிறைய லெஜண்ட்லாம் இருக்காங்க. நீங்கள் ஒரு 8th பிளேஸ் கொண்டு போங்க அவரை. ருத்ராஜ் 8 போங்க. லெஜண்ட்லாம் இருப்பாங்க. கேப்டன் அவர் தான் இருக்கட்டுங்க, லெஜண்ட்லாம் இருப்பாங்களா? தோனி அடுத்து தோனின்னு சொல்றாங்க. நம்பர் 1. இல்ல ருத்ராஜ் சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? 8க்கு போங்க, நான் சொல்றேன். 8க்கு. ஓகே. ஷேன் வாட்சன் ஃபைனல்ல ரத்த சிந்துற அளவுக்கு உடைச்சு கொடுத்துருக்காரு. ஒரு 7ல வச்சுக்கோங்க. 7 தானா அவருக்கு? வைங்க. ஓகே. அம்பத்தி ராயுடு கண்டிப்பா நான் வந்து 5th பிளேஸ் கொடுத்துருவேன். 5th கொடுக்குறீங்க. மேத்யூ ஹேடன். நான் பவுலர்ஸ் கிட்டலாம் போகல, அதனால அவருக்கு வந்து இப்போதைக்கு 10ல வச்சுக்கிறேன். 10க்கு ஆமா, போறீங்க. பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க பவுலர்ஸ் கிட்டே இன்னும் வரலையே. பிராவோ தவிர பவுலர்ஸ் இந்த லிஸ்ட்ல கம்மி தான், பட் இருந்தாலும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபாஃப் டு பிளஸி 6 போட்டுக்கங்க. 6 ஃபாஃப். எங்க தலைவர் இருக்காரா இல்லையா? ஆல்பி மார்க்கல். ஐயா ஆல்பி மார்க்கல் 10 கூட போட்டுக்கங்க. கொடுத்துட்டீங்கயா? 10 கொடுத்துட்டு நான் 9ல போட்டுக்கங்க. 6லாம் அடிச்சாரு. தெரியும் ஐயா. இப்போ நீங்க விராட் கோலி என் மனசுல சில பிளேயர்ஸ் இருக்காங்க சிஎஸ்கேக்குன்னு. இப்போ நீங்க அவங்களாம் சொல்லிட்டீங்கன்னா நான் அவருக்கு என்ன பிளேஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்காக. ஓகே. லாஸ்டா ஒரே ஒருத்தர் இருக்காரு. எம்எஸ் நம்பர் 1. மாத்தவே மாட்டீங்கல்ல, தலை தான். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இதுதான் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டோட. சூப்பர். இப்போ வந்து நம்ம கரண்டா இவங்க எல்லாமே லெஜெண்ட் தான் சிஎஸ்கே. பாருங்க, முரளி விஜயே இல்லை அதில். முரளி விஜய் தான் நமக்கு காட்டானே ஒரு காலத்தில். ஸோ அதுக்காக தான் மைண்டில் வச்சிருந்தேன், அவருக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துடணுன்ட்டு. ஸோ அதெல்லாம் இல்லை, அதனால நான் அவங்கள மாற்றி கொடுக்குறேன். முத்தையா முரளியர் கூட என் மைண்டில் இருந்தார். ஜக்காத்தி கூட எனக்கு ஹீரோ தான். சூப்பர். ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸோட ஒரு 10 பிளேயர்ஸ் பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிளைண்ட் ரேங்கிங். ருத்ராஜ் 3. என்னங்க இதுக்கு 3 கொடுக்குறீங்க? 3 தாங்க கொடுப்பேன், வாங்க. ஓகே. சஞ்சு சாம்சன் 2. நீ எதிர்பார்க்குற பிளேயர் இருக்காது இந்த லிஸ்ட்ல. ஷிவம் டூபே 10ங்க. ஏங்க ஃபீல்டிங் முக்கியங்க. நான் சிவம் துபே வந்து பிடிக்காது. வாட்டர் டிசைன் ஆரிச்சாமிக்கு 6ஆம் நம்பராவே கொடுக்கலாம்யா. 10ங்க. 10 தான் கொடுப்பீங்களா? அவர் ஃபீல்டிங் இப்படி சரி. நான் அடுத்த மேட்ச் அடிச்சா என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டுங்க, எனக்கு ஃபீல்டிங் பண்ணுங்க. அதுதாங்க தலைவருக்கு என்ன பிடிக்கும். இம்பாக்ட் பிளேயரா கூட்டுவாங்க. அப்புறம் நான் 10 கொடுத்துருங்க. நீங்க சொல்லுங்க, இருக்கிற பிளேயர்ஸ்லாம் சொல்லுங்க. மனசு எனக்கே கஷ்டமா இருக்கு. டிவால் பிரேவிஸ் எங்க ஆளு 5th வச்சுக்கோங்க. 5 கொடுக்குறீங்க. நம்பர் 5 தான் இறக்கி வரீங்க. 5. நூர் அகமத் தலைவர் 4th போட்டுருக்குங்க. 4 கொடுக்குறீங்க. 4 கொடுக்குறேன். ஓகே. கலீல் அகமத் இல்ல, 9 போட்டுக்குங்க. 9 கொடுத்துடலாமா? ஓகே. ஆயுஷ் மாத்ரே. ஐயோ, குட்டி பையன் நீங்க இருப்பான்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு என்ன பிளேஸ் கொடுக்கலான்னு அவருக்கு பதிலாக உருள் பட்டியல் வெளில வச்சுக்க. நீங்க அது ஏதோ ஒன்று அந்த 5th பிளேஸ் இருக்கா? இன்னும் 5th கொடுத்துட்டீங்க ஆல்ரெடி. 6 இருக்கு. அதான் போன வேற என்ன பண்ணுறது. 6 ஆயுஷ் மாத்ரே. இதை பொறுத்தவரைக்கும் நான் பிராவிஸை கீழே இறக்கிருப்பேன், மேலே போட்டிருப்பேன். ஓகே. அகில் ஹுசேன். ஐயா செல்ல குழந்தை அதுக்கு எடுத்து போட்டுங்க. நான் என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாம் சூப்பர் பிளேயராக சொல்கிறீங்க. இப்போ தூபே டக்குன்னு யோசிக்காம அந்த மாதிரி சொல்லுங்க. அகில் ஹுசேன் 7வது தான் கொடுக்குறீங்களா? என்ன பண்ணுறது, நீங்கள் மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, அதுதான். ஓகே. நான் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி பார்த்துல விடுங்க. ஓகே. சர்ஃப்ராஸ் நம்பர் 1ங்க. நீங்கள் ஆச்சரியப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அவன் கேட்சால எத்தனை மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்குன்னு ஸ்டேடியம் வந்து பார்த்தவங்க தாங்க தெரியும். நீங்கள் சர்ப்ரைஸ் கூட ஆகுங்க. ருத்ராஜுக்கு 3 கொடுத்துட்டு சர்ஃப்ராஸ் கொண்டு டெல்லி கூட இந்த கேட்ச் ஒன்று பிடிச்சா பார்த்தீங்கன்னா, ஃப்ளையிங் கேட்ச். அந்த கேட்ச்ல தோத்துருப்போம். நேற்று கேட்ச் ஒன்று நம்ம கேட்ச் பிடிச்சா பார்த்தீங்களா, அவன் இருந்தா மேட்ச் என்ன இருக்கும். அதெல்லாம் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ஃபீல்டர்ஸை. ஸோ அதனால 1 கொடுப்பேன். பெஸ்ட் ஃபீல்டருக்கு 1, ஒஸ்ட் ஃபீல்டருக்கு 10. ஆமாம், நான் வந்து 10வது ஏன் தூபே கொடுத்தனா ஃபீல்டிங் பண்ணலை. சர்ஃப்ராஸ்க்கு 1 கொடுக்குறேன், ஃபீல்டிங் பண்ணுறான். அவரோட வேலையை பார்க்குறேன் ஓரளவுக்கு. ஓகே. இப்போ வருத்தப்பட்டு ஆவீங்க நீங்கள்.
எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி ஐயா ஸ்குவாட்லயே இல்ல ஸ்குவாட்ல இருக்காருங்க. அப்ப எனக்கு தெரியாது. நீங்க தானே வந்து இல்ல, நீங்க தானே சொன்னீங்க எம்எஸ் தோனி நான் மைண்ட்ல வந்து ஃபேர்வெல் கேம் இருக்கு, Correct. டீம்ல தான் இருக்காரு அவரு. அவர் வந்து இது என்ன பாருங்க, என்ன கொடுக்க போறீங்க இப்போ? நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? மாட்டிக்கிட்டாரு இப்போ. சரி ஓகே, நான் 8th கூட கொடுக்குறேன். என்ன எம்எஸ் தோனி ஆடவே இல்லையே, என்ன ப்ரூஃப் பண்ணவே இல்லையே இந்த சீசனு. என்னங்க எனக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. இது என்ன நியாயமா அவர் இருக்கு? ஆடி ஏதாவது சொதப்பினா கூட தைரியமா சொல்லலாம். அவர் தான் சீசன்லயே இல்லையே, ஆடவே இல்லையே. ஓ, அதனால 8 கொடுப்பீங்க. போன இதுக்கு 1 கொடுத்தீங்க, இந்த இதுக்கு 8. அதுதாங்க இந்த சீசன்ல ஆடவே இல்லைங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க மற்ற பிளேயர்ஸ். இப்போ சஃப்ராஸ் நீங்க தான் கிரெடிட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் சஃப்ராஸ்க்காக கிரெடிட் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. 8 சூப்பர். ஸோ இதுதான் உங்களோட பிளைண்ட் ட்ராக். ஆமா ஆமா. தொடர்ந்து அந்த ஆர்சிபி ஃபேனுக்கான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம். என்னதையா பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? எங்க கிட்ட ஏன் வர்றீங்க, அதான் பிரச்சனை. ஆர்சிபி ஆமா ஆமா. இப்போ ஒன்று சும்மா நம்மளை டார்கெட் பண்ற மாதிரியே இருக்கு. நீங்கள் மீடியாவில் தெரியுது, அவர் மேலேயே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவர் சடனாக திரும்பினார். நான் கத்தனை பேர் 49 கத்தனை யாராவது திரும்பும் கண்டென்ட் கிடைக்க போதுட்டு. சும்மா இருக்கிறவன்ட்டு வந்து நீங்கள் வந்து ஏமாத்தாதீங்க. சின்ன பசங்களை வந்து நீங்கள் தப்பு தான், வளர்ப்பு சரியில்லைன்னு கேட்டது வந்து தப்பு தான். அந்த அம்மா அடிச்சா கூட தான் வாங்கிக்க போகிறேன், வயசில் பெரியவங்க தான் இருந்துட்டு போட்டோம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதே பையனை அவங்க அம்மாவும் அடித்தாங்க, அது யாருக்கு தேவை விடுங்க. ஏன்னா சும்மா நீ வந்து அப்யூஸ் ஹராஸ்மெண்ட் தாண்டி ஒருத்தர் ஏமாத்தினா எப்படி இருக்கும்? நீ செல்ஃபின்னு வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணி டக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா இதில் என்னென்ன ப்ரூஃப் கொடுங்க. ஏன் நான் என்ன பெரிய செலிபிரிட்டியாக சுற்றி 300 கேமரா இருக்கேன், எனக்கு ஓரமாக தான் நின்றுட்டுருக்கேன். நான் ரிவ்யூ கொடுத்தா கண்டிப்பாக அந்த பையன் அந்த வேலையும் பண்ணியிருக்க மாட்டான். நம்ம ஓரமாக நின்றுட்டுருக்கோம், அந்த வேலையை பார்த்துட்டான். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் அப்போ அதை பெருசாக கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போக முடியும்? ஒரு சின்ன பையன் அவன் ஒன்று படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை அவன் வேலைக்கு போகலாம். அவன் கெரியர் ஒன்று இருக்குல்ல. நாம மீடியாவுக்குள்ளே வந்துட்டோம், அவன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ ஏதோ பண்ணிட்டான். நாமளே வந்து அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு அந்த மாதிரி பேசிட்டோம். இன்னும் அவனை வந்து நம்ம அந்த கதையை இழுத்து பேசி எதுக்கு அந்த பையனை போகட்ட விடுங்க. நான் கெட்டவனாக இருந்து தான் இருக்கணும் தான் இருந்துட்டு போகிறேன். என்ன ஆகிட்டு போகிறேன்? இப்போ கெட்டவனாக இருக்கிறதால என்ன ஆகிட்டு போகிறோம்? 4 பேர் திட்ட போகிறான் அசிங்கமாக. அவன் ஃபுல்லாக ஒரு நாள் புரிஞ்சுப்பான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த வீடியோ எங்கேயோ கிடச்சி இங்கே பாடுற அந்த பையன் தானே போய் அந்த அண்ணனை பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரியும் போது அன்றைக்கி அவன் மனசாட்சி உறுத்துனா அன்றைக்கி அவன் திருந்துட்டோம். அது வரைக்கும் எனக்கு திட்டிட்டு போகிறான்னா திட்டிட்டு இருக்கட்டும். இன்றைக்கி வரைக்கும் திட்டிட்டு தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே நான் டாக்ஸிக் ஃபேன் தான் சொல்லிட்டு இருக்கான். இங்கே இட்ஸ் நாட் அபவுட் சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி ஆர் எம்ஐ ஃபேன். ஒரு ஹியூமன் பீயிங்காக சும்மா இருக்க ஒன்றை வந்து நான் செல்ஃபின்னு வந்து வீடியோ ஆன் பண்ணி மூஞ்சில் 3-4 தடவை விசில் அடித்தா யாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. போகிறப்ப நீ என்ன சொல்லிட்டு போகிறேன்? எவ்வளவோ இருக்குது, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கேட்டால் நான் என்ன போவேன்? நான் அதே இடத்துல வேற ஒரு பொம்பளை பொண்ணு இந்த மாதிரி வந்து அந்த பையனை கேட்டிருந்தா நீங்கள் அந்த பொம்பளை பொண்ணுக்கிட்ட வீடியோ கேட்டிருப்பீங்களா? ஆஃப்டர் ஆல் ஆம்பளை, அவ்வளோதாங்க இந்த சமுதாயத்தில். நீங்கள் போடுங்க இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆஃப்டர் ஆல் ஆம்பளை, அவ்வளோதான். ஒரு ஆம்பளை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தலாம், திட்டலாம், எது பண்ணாலும் அவனுக்கு ப்ரூஃப் வேணும். நான் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி அந்த பையன் வந்து என்னை பண்ணிட்டு போயிட்டான், எல்லாரும் ப்ரூஃப் கேட்டிங்க. நான் என்ன கேட்ட ஒன்று டைம் ட்ராவல் பண்ணணும், இல்லை கடவுள் வந்து ஏதாவது எனக்கு ஃபூட்டேஜ் கொடுக்கணும். மற்றபடி நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனால் நான் ஒரே இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாரும் தப்பு பண்ண அவனை வந்து மன்னிச்சிட்டு சொல்கிறீங்க, ஆனால் தப்பே பண்ணது என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க. எப்படியாப்பட்ட சொசைட்டி பார்த்தீங்களா? என்ன பிரச்சனைனா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இன்றைக்கி ஹாலிவுட் ஃபில்மே 10 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற போக்கில் 40 செகண்ட்ஸில் என்ன கிளிப் கிடைக்குது? இவன் 49 கத்துறான். ஏன் கத்துறான்? அவன் என்னோட ஃபுட்டேஜ் அவன்கிட்ட இருக்குது. அவனை நின்றானா நிற்கலை, அடுத்து வேறு வழியே இல்லை அவனை நிப்பாட்டினான். ஏன்னா பொம்பளை கப்பு, லாலிபாப்பு, சோக்லேன்ற வார்த்தையை வாயில என்றைக்குமே வராது, அது தப்பு. ஓகேங்களா? கோவத்தை திட்டி கூட முடிவேன். ஆனால் இந்த மாதிரி வார்த்தை என்றைக்குமே வராது. அவன் ஜெயிச்சா அவன் உண்டு, அவன் கஷ்டப்பட்டா அவன் ஜெயிக்கிறான். ஒரு டோர்னமெண்ட்டை 14 மேட்ச் ஆடி ஜெயிக்கிறது வந்து ஈஸி கிடையாது, கப் அடிக்கிறது ஈஸி கிடையாது. நம்மளும் அதுதான் கஷ்டப்படுறோம். அவன் ஜெயிச்சா முடிஞ்சு போச்சு. அவங்ககிட்ட லேடிஸ் டீம் இருக்குது, அவன் கப் அடிக்கிறான். அதனால் அதெல்லாம் விட்டு இந்த லாலிபாப்லாம் எதுக்கு வந்துச்சு இன்றைக்கி வரையும் அது எனக்கு அர்த்தமே புரியல, எதுக்கு லாலிபாப் சொல்கிறான்ட்டு. அதனால் அதை எடுக்கிறதே கிடையாது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஆர்சிபி ஃபேன் சொல்ல வருவேன்னா, நான் உனக்கு கெட்டவனை தான் தெரியும். ஏன்னா நான் பேசுறது உனக்கு இரிட்டேட்டாக இருக்கும். 2வது நீ முட்டு கொடுக்குற என் டீமுக்கு நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், எங்கிட்ட வராது. உனக்கு வீடியோ வேணுட்டு எங்கிட்ட வராது, கண்டென்ட் வேணும்னு எங்கிட்ட வராது. நான் யாரும் தேடி போக மாட்டேன். நான் எல்லார் மேலே கை போடுற ஆள். ஆனால் நீங்கள் அந்த கை உடைக்க தான் பார்க்குறீங்க. ஓகேங்களா? நாம் என்ன பண்ண முடியும்? அவன் பார்க்குற பார்வையில். ஸோ புரிஞ்சிக்க, ஒரு வீடியோ வந்தால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோம், எதுக்கு டென்ஷன் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. எனவே அந்த மாதிரி அகைன் மன்னிப்பு தான், வேறு என்ன கேட்க முடியும்? சிறப்பு. தொடர்ந்து நிறைய மேட்சஸ் காத்துட்ருக்கு. சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதா அப்படின்ற கேள்வி தான். பார்க்கலாம் அப்கமிங் மேட்சஸில் எப்படி இருக்குன்னு. தொடர்ந்து நம்மளும் நிறைய விஷயம் பேசலாம். தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.